தான் உனக்கு பெருசா போயிட்டா இல்ல? எவனையும் நினைச்சுப்பா. சார், நம்ம ரெசார்ட்ல தங்கியிருந்த பொண்ணு காணாம போயிடுச்சுன்னு நினைச்சோம்ல, அந்த பொண்ணு யாரையோ கொலை பண்ணிட்டு தான் நியூஸ் வந்திருக்கு. நல்ல வேளை அந்த பொண்ணு நம்ம ரெசார்ட்ஸை பத்தி எதுவுமே சொல்லல. அவ தான் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கான்னு போட்டிருக்க சார். அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவன் என் பையன். ஹலோ சார். ஒரு மாப்பிள்ள. வணக்கம். இது என் மூத்த பொண்ணு. வணக்கம். இவ இளையவ. அப்படியா? மாப்பிள்ள அவ என்ன சொல்லிட்டு போறா? அவளுக்கு பேச்சு ஒண்ணு இல்ல, புதுசா வந்திருக்கீங்கன்னு டிவி போட சொல்றா. செய்திகள் தொடர்கிறது. கூடலூர் வனப்பகுதியில் மேலும் ஒரு வாலிபர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டார். தொடர்ந்து ஒரே மாதிரியான கொலைகள் நடப்பதால் அப்பகுதி மக்களிடையே பீதி ஏற்பட்டுள்ளது. கொலை செய்ததாக கைது செய்யப்பட்ட பெண் மௌனம் சாதிப்பதால் கொலைக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை. என்னாச்சு அவருக்கு? ஆஃப் பண்ணிட்டு போறாரு. அவ போடுவா, இவன் ஆஃப் பண்ணிடுவான். ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் சுத்தமா பிடிக்காது. அப்படியா? சார் சார்காரா இருக்கார் சார், வாங்க சார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்பெக்ட்ரம் ஊழல் காரணமாக பாராளுமன்றத்தில் அமளி. இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம், தமிழ்நாட்டில் சுனாமி எச்சரிக்கை. கூடலூர் வனப்பகுதியில் நடக்கும் தொடர் கொலைகளால் மக்களிடையே பீதி. மத்திய மந்திரியின் ராஜினாமாவை ஏற்க மறுத்தார் பிரதமர். டிவி நியூஸ் பார்த்தீங்கல்ல, நாம கொஞ்சம் சின்சியரா இல்லாததுனால காவல்துறை சரியில்லைன்னு சொல்லி கண்டபடி பேசி அசிங்கப்படுத்துறானுங்க. உட்காருங்க. நீங்க பொறுப்பா நடந்துப்பீங்கன்னு தான் இந்த பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சேன். என்ன பண்றீங்க? வாங்க சார். என்ன திடீர்னு இந்த பக்கம்? இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு இங்க எதுவும் வந்தாங்களா? பார்த்துருக்கீங்களா? தெரில சார். நல்லா பார்த்து சொல்லுங்க. தெரில சார், பார்த்ததில்ல. இந்த பொண்ணை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா இமிடியேட்டாக எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். தம்பி கொஞ்சம் நெல்லு. என்ன சார்? இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா? தெரியுமா? டேய், சாவி எடுத்துருவாங்களா? சரியான சாப்பாடுறாம. ரொம்ப யோசிக்கிறானே. தெரியுமா? உனக்கு தெரியும்ல? தெரியல சார். தெரியுமா தெரியாதா? சொல்லு. தெரியாது சார். போய் வண்டி எடுத்துட்டு வாயா. என்ன இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? பப்ளிக்கு நம்ம மேல இருக்க நம்பிக்கை போயிடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவ இன்னசென்ட் இல்ல சார். அவ தான் கொலைகாரி. அந்த இடத்துல அவ்வளவு பேர் வேற யாரும் இல்ல சார். விசாரிச்சதுல எந்த பதிலும் இல்ல சார். அதனால அவ கொலைகாரி ஆயிடுவாளா? பொண்ணுங்கள்லாம் இவ்வளோ பெரிய காரியத்தை துணிச்சலா செய்ய மாட்டாங்கயா சார். ஒரு பொண்ணு நம்ம யூனிஃபார்ம் போட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் சீனியர் ஆஃபீஸரை ஏமாத்தினது எல்லாம் உங்களுக்கே தெரியுமா சார்? இப்பெல்லாம் ஆம்பளைக்கு ஈக்குவலா பொம்பளைங்க கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆம்பளைங்க நெருப்பு மாதிரி தானே எரிவாங்க. பொம்பளைங்க விளக்கு மாதிரி பத்த வச்சாதான் எரிவாங்க. அவங்களுக்கு பின்னாடி யாரோ துண்டுதலா இருக்காங்க. கண்டுபிடிப்போம். இல்ல சார், துருவி விசாரிச்சிட்டேன். அப்படி யாரும் இல்ல சார். அப்ப அவதான் கொலைகாரின்றீங்களா? கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவோம், அவங்க பாத்துக்குவாங்க. கோர்ட்ல தண்டனை தான் வாங்கி கொடுக்க முடியும். போலீஸ்காரன் நினைச்சாதான் குற்றம் மறுபடியும் நடக்காம தடுக்க முடியும்.
ஒரே மாதிரி கொலைகள் நடக்கிறதுனால யாரோ ஒருத்தன் தான் இதை செஞ்சிருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகே சார். பிரியாக்கு என்னாச்சு? ரொம்ப நல்ல பொண்ணு. போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அநியாயமா பழிய போட்டு அவளை சாவடிச்சிட்டீங்களே. நீங்க நல்லா இருப்பீங்களா? நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. சும்மா இருமா. நல்லாவே இருக்க மாட்டீங்க. பொண்ணை பறி கொடுத்ததுனால புலம்புறாங்க, விடுங்க. பார்த்து பார்த்து பொறுமையா பொறுமையா பார்த்து சார். நீங்க ஏறிக்கமா. நான் 4 பேர் ஏறிக்கீங்கப்பா. ஏய், ரிசப்ஷன் அங்கே இருக்கு. வாங்க சார். ஒரு டபுள் ரூம் வேணும். கொஞ்சம் லேட் ஆகுமே, ரெடி பண்ணி தரணும். உட்காருங்க. தேங்க்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணு, வந்துடுறேன். ஹலோ சார். வணக்கம். சொல்லுங்க. இங்க டபுள் ரூம் கிடைக்குமா? ரெடியா இருக்கு. உங்க பேரு கோபிகிருஷ்ணா தானே? சென்னையில இருந்து தானே வரீங்க? ஆமா. எப்படி தெரியும்? அதான் எழுதி ஓட்டிருக்கேன். ஐ மீன் உங்க பேக்ல. அவங்க உங்க வைஃப் தானே? ஆமா. சுபுவா, அந்த எல்லோ ஹவுஸ்ல ஒரு ரூம் கூட. சார் அப்படியே ஸ்ட்ரைட்டா போங்க, பையன் வருவான். ஓகே, தேங்க்யூ சார். எல்லோ ஹவுஸ்ல எங்களுக்கு ரூம் கிடைக்காதா? அது ஃபேமிலி ரூம். அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் சார். எத்தனை பேர் நாங்கள் பார்த்துருப்போம். ஒருத்த மூஞ்சை பார்த்தால அவன் எதுக்காக வந்திருக்கான், எந்த மோட்டிவோட வந்திருக்கான், எல்லாமே எங்களுக்கு புரிஞ்சிடும். அதை விடுங்க, நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எஸ்டேட் வாங்க வந்திருக்கோம். வாங்கவா விற்கவா? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? ஒரு மார்க்கமாக தான் தெரியுது. உங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கண்டுபிடிங்க. உங்க பேரை சொல்லுங்க. ராஜசேகர ரெட்டி. மாதவன் குட்டி. யார் பேர்ல ரூம் போடணும்? ரெட்டி பேர்லயே போடுங்க. ரூமை பார்க்கலாமா? பார்க்கறதுக்கு சின்ன ரூமா இருந்தாலும் அடக்கமாவும் அழகாவும் இருக்குல்ல. அந்த சீனரி ரொம்ப நல்லா இருக்குல்ல. இது உன்னையோடவா? அப்படியே பேச்ச மாத்திட்டால. இவனுங்க கிட்ட எல்லாம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது தான் நல்லது. சார், அவங்க ரூம்கெல்லாம் வச்சாச்சு. அப்புறம் சரி, இவங்களுக்கு அந்த கிரீன் ஹவுஸ்ல ஒரு ரூமை திறந்து கொடு. வாங்க சார். வில்லங்க பிடிச்சவனுங்க. அங்க வை. இங்கே வை. அங்க வைக்கவா இங்க வைக்கவா? இப்ப எங்க வைக்க? நல்லா வந்தீங்க உயிரை வாங்குறதுக்கு. 2 பேரும் முடிவு பண்ணி சொல்லுங்க, அப்புறம் வைக்கிறேன். இங்க பாருங்க, நான் சொல்ற மாதிரி நீங்க கேளுங்க, இல்ல நீங்க சொல்ற மாதிரி நான் கேக்குறேன். நமக்குள்ள கம்யூனிகேஷன் கேப் இருந்தா எல்லாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வந்துடும். சரி, இது எங்கே வைக்கணும்? நீங்க சொன்ன மாதிரி அங்கேயே வைங்க. இதைத்தான் முதல்ல சொன்னேன். என்னாச்சு இவளுக்கு?
பெட்டை பிரிச்சு வச்சிருக்கா. என்ன இது, பாக பிரிவினியா? ரூம் பாய் வந்து பார்த்தான்னா என்ன நினைப்பான்? என்ன நினைப்பான்? சீக்கிரம் டைவர்ஸ் ஆயிடும்னு நினைப்பான். நமக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு டைவர்ஸ் ஆகுறதுக்கு? உன்னை ஒய்ஃப்னு சொல்லியிருக்கேன். ஏன் தேவையில்லாம பொய்யெல்லாம் சொல்ற? இல்லைன்னா ரூம் கொடுக்க மாட்டானே. கொடுக்கலன்னா என்ன, மண்டபத்துல போய் தங்கிக்கலாமே. நீ தானே ரூம் போட சொன்ன. நான் தான் சொன்னேன், அதுக்குன்னு வைஃப் நான் சொல்ல சொன்னேன். சொல்லிட்டேன். இப்போ என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, ஏதாவது வேணுமா? முதல்ல 2 கட்லையும் சேர்த்து வைப்பா. ரூம்ல தண்ணி வைப்பா. எதை வைக்க? நீ தண்ணியவே வைப்பா. வைக்கிறேன். இல்லைன்னா இவ என்னைய ரூமை விட்டே தள்ளி ஏய். வைப்பா. சார் இங்க என்ன பண்றீங்க? சும்மா வாக்கிங், இது ஜாக்கிங். என்ன ஆச்சு இவனுக்கு? சே, சிக்னல் கிடைக்க மாட்டேங்குதே. கோபி, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு கோபி. கோபி, கோபி, கோபி. இங்கேயும் சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது, அங்கேயும் சிக்னல் கிடைக்கும். கோபி, கோபி, கோபி. ஏய், என்னடா பண்ற? விளையாடாத, லைட் போடு. கோபி, ஆ? ஏன்டா இப்படி கரண்ட் ஆஃப் பண்ணி கலாட்டா பண்ற? நானா கலாட்டா பண்ணேன்? வெளியிலேருந்து யாரோ உள்ள வந்தாங்க, அதான் நான் ஓடி வந்தேன். டேய் முண்டோம், அது நான் தான்டா. மறுபடியும் இந்த மாதிரி கரண்ட் ஆஃப் பண்ற வேலையை வச்சுக்கிட்டு அவ்வளவுதான். மறுபடியும் மிஸ்.